Use our headphones for better experience. எபிசோட் 1ல ஸ்டார்ட் ஆன கனெக்ஷன் எபிசோட் 2ல கொஞ்சம் ஸ்பெஷல் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம் ஹொரிமியா எபிசோட் 2. ஹொரியும் மியாமோரவும் கிராசரி ஷாப்பிங் போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹொரி வந்து சொல்லுவா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், இல்ல சோட்டா வீட்டையே சாப்பிட்டுருவான், வளர்ற பையன் சாப்பிட்டு தானே செய்வான், நீ கண்ணு வைக்காதன்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து சொல்லுவான். அப்போ ஒரு கடையில அனிமே சாங் வந்து ஓடிட்டு இருக்கு. அதை கேட்டு ஹொரி வந்து அவள அறியாம பாட ஆரம்பிக்கிறா. மியோமோரோ வந்து கேக்குறா, உனக்கு அனிமேனா பிடிக்குமான்னு. ஹொரி வந்து ஷாக் ஆயிட்டு, நான் பாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா, உன்னோட வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து சொல்லுவான். ஹோரி வைக்கப்பட்டுட்டு மியாமரோட மூஞ்சில அடிச்சு அப்பெல்லாம் ஏதோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சோட்டாக்கு தான் இந்த அனிமேல ரொம்ப பிடிக்கும். அவன் கூட சேர்ந்து பார்த்து பார்த்து இந்த பாட்டெல்லாம் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. மியோமோரோ வந்து கேக்குறா, அப்போ உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும், எனக்கு என்ன சாங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அச்சச்சோ, அனிமே சாங் தவிர வேற எதுவும் என் மண்டையில இல்லையே, இவளுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்ன்றதே அவளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து நோட் பண்றான். கட் பண்ணா ஹோரி வந்து வீட்டுக்கு வரா. அவங்க அம்மா வந்து வெல்கம் பண்றாங்க அவள. அவங்க அம்மாவை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால ஹோரி வந்து ஷாக் ஆவரா. அவங்க அம்மா கிட்ட மியோமோரோ பத்தி சோட்டா வந்து சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்டை பத்தி கொஞ்சம் சொல்லு ஹோரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவனை பத்தி சொல்லணும்னா அவன் படத்துல வர டார்க் வில்ல மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. உன் கூடயும் உன் தம்பி கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும் பத்தி நீ இந்த மாதிரி சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அவனை ஒரு நாள் நான் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. ஹோரி வந்து சொல்லுவா, எதுக்கு நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலன்னு. உன்னோட டார்க் வில்லனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க. அவனோட பேர் வந்து மியாமோரா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அது அவனோட லாஸ்ட் நேம். அவனோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹோரி வந்து திருன்னு முழிக்கிறா. அவளுக்கு அவனோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹோரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இத்தனை நாள் வீட்டுக்கு வந்திருக்கா, நல்லா பழகிருக்கா, ஆனா அவனோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு கூட நான் கேட்கலையேன்னு இவ இந்த மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, என்னடா இவ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹோரி வந்து யோசிக்கிறா, பேசாம அவன் கிட்ட போயிட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் நேம் ஒண்ணு இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாமா. சாச்சா, அந்த மாதிரி கேட்டா நான் அசிங்கப்பட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து யோசிக்கிறா. பசங்க எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோரி வந்து கதவு கிட்ட நின்னுட்டு டெரரான மூஞ்சி வச்சுக்கிட்டு இவங்களை பார்த்துட்டு இருக்கா. ஹோரி வந்து யோசிக்கிறா, யாராச்சும் அவனோட ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுங்கறான்னு. இவனுங்க அவன் நிக்கிறத பார்த்து ஐயோ பாத்துட்டான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து யோசிக்கிறான். ஹோரியோ யுமியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. யுமி வந்து கேப்பா, எதுக்காக போய் பசங்க ரூமுக்குள்ள போற, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு யுமி வந்து கேக்குறா. ஆமான்னு சொல்லிட்டு ஹோரி சொல்றா. என்னது உனக்கே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யுமி வந்து கத்துவா. ஹோரி வந்து அவனோட ஃபர்ஸ்ட் நேம் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப டோரு வந்து வரா. டோரு உன்கிட்ட ஒண்ணு பேசணும் மியோமோரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவா. இல்ல வேண்டாம், என்கிட்ட அதை பத்தி பேசாத, நான் என்னோட மன உடைச்சல இருந்து இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஓடி போயிடுவான். டே நில்றா, யாராச்சும் அவனோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. ஹோரி வந்து வீட்டுல ஒருத்தனோட ஃபர்ஸ்ட் நேம் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, நாளைக்கு லீவ் தானே, உன்னோட ஃப்ரெண்ட் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு. வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. அதை கேட்ட அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கேன் அவனை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் ஒன்னும் உங்களை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. அப்புறம் மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஆமால என்னோட அம்மா கிட்ட அவன் பேசினா ஃபர்ஸ்ட் நேம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு வழியா அவனோட ஃபர்ஸ்ட் நேம் நான் கண்டுபிடிச்சிருவேன்னு. அடுத்த நாள் மியோமோரோ வந்து வீட்டுக்கு வரா. ஹோரியோட அம்மா வந்து வாடா கண்ணா, வெக்கப்படாம உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஹோரியோட அம்மாவா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹோரி வந்து கடைக்கு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோட்டோ வந்து பெரியாண்ணா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி அன்பா இருக்கிறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண ஹோரி வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அம்மா தான் இவனோட ஃபர்ஸ்ட் நேம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருப்பாள். அதனால அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து சொல்லுவான். வேணுமிட்டே அவங்க இவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு என்ன கடிக்க அமைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹோரி வந்து யோசிக்கிறா. மியோமோரோ வந்து சோட்டா கிட்ட சொல்லிட்டு இருப்பா, அவங்க அம்மா தான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்கன்னு. ஹோரி வந்து ஷாக் ஆயிட்டு, என்னது எங்க அம்மா ஆல்ரெடி உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாப்பா கேட்டாங்க, கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து சொல்லுவான். மியோமோரோ வந்து கேக்குறா, என்னாச்சு இப்பெல்லாம் நீ வித்தியாசமா நடந்துட்டு இருக்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு. ஹோரி வந்து சொல்லுவா, நான் வித்தியாசமா எதுவும் நடந்துக்கலையேன்னு. அப்படின்னா ஏமா பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதை பார்த்தா ஒருவேளை உனக்கு யாராச்சும் கிரஷ் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹோரியும் என்ன நடந்துச்சு, எதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றா. அதை மியோமோரோ கேட்டு விழுந்து வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு விஷயம், இதுக்காக இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு சோட்டாவும் கூட சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். ஹோரி வந்து போதும்டா கலாய்ச்சதுன்னு சொல்லிட்டு சோட்டாவை பிடிச்சி அமைக்கிட்டு இருப்பா. மியோமோரோ வந்து இதான் என்னோட பேருன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி தரான் அவகிட்ட. அவ அதை வாங்கிட்டு படிக்கிறா. இசுமி மியோமோரோ அவன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து கேட்பா. அதெல்லாம் எனக்கு தெரியும், ஒருவேளை உன்னோட பேரை மறந்துட்டேன்னா இந்த பேப்பரை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. மியோமோரோ வந்து கேக்குறா, என் பேரை மறந்து போற அளவுக்கு அது கஷ்டமா இருக்குன்னு. ஒரு வேலை மறந்துட்டா யூஸ் ஆகும், அதான் சொன்னேன், வேணும்னா அந்த பேரை சொல்லி பாரு, மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து சொல்லுவா. ஹோரி வந்து வைக்கப்பட்டுட்டு இசுமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ரொம்பவே சரியா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மியோமோரோ வந்து சொல்லுவான். இந்த மாதிரி உன்னை கூப்பிட்டா ரொம்பவே கிரிஞ்சா இருக்கு, நான் மியோமோரோன்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் மண்டியில அடிக்கிறா. இரு உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு
தெரியாத மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் நேம் உனக்கு தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து கேக்குறா. இல்லையே உன்னோட பேர் எனக்கு தெரியுமே, உன்னோட பேர் கியோக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதை கேட்டு ஹோரி வந்து இப்படி அசிங்கமா போச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இவ இந்த மாதிரி பண்றதை பார்த்து மியோமோருக்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் சிரிப்பு அடிக்கிட்டு இருக்கான். என்ன உனக்கு சிரிக்கணும் போல தோணுதா, சிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. எதுக்குமா சிரிச்சு உங்ககிட்ட இருந்து அடி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியோமோர் வந்து சொல்லுவான். கரெக்டா சொன்ன, அதேதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. இதெல்லாம் அநியாயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மியோமோர் வந்து சிரிக்கிறான். ஹோரியும் கூட சேர்ந்து சிரிக்கிறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் வந்து ஹோரி கிட்ட இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த பச்சை முடி பொண்ணு பேர் வந்து சாக்குறா. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ பண்ணி கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சரி ஓகே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஹோரியும் ஒத்துக்கிறா. ஹோரி வந்து ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமும் சாயங்காலம் ஃபுல்லா உட்காந்து அந்த ஒர்க்க வந்து பண்ணிட்டு இருக்கா. யுமி வந்துட்டு என்னாச்சு உன்னோட கண்ணுக்கு, எதுக்காக அவங்க ஒர்க் எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஒர்க் பண்றதுக்கு ஆள் இல்ல, அதனால தான் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. அவங்க வேணுமிட்டே உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஹோரி, நீ எப்பதான் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு யுமி வந்து கேக்குறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. அப்ப மியோமோருவும் டோருவும் வருவாங்க. டோரு வந்து கேக்குறா எதுக்காக இவ எல்லாரோட வேலையும் பண்ணிட்டு இருக்கா. மியோமோரு வந்து சொல்லுவா, அந்த பிரசிடென்ட் வந்து ரொம்பவே பாப்புலர், எல்லா பொண்ணுங்களுக்கும் அவன் மேலதான் கண்ணு, ஒருவேளை ஹோரிக்கு அவன் மேல கிரஷ் இருக்கலாம், அதனாலதான் எல்லா வேலையும் செய்யறா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஆல்ரெடி புண்பட்ட நெஞ்சில ஊசி வச்சு குத்துறானேன்னு சொல்லிட்டு டோரு வந்து நினைக்கிறான். அப்ப ரெமின்ற பொண்ணு வந்து வரா. அவதான் பிரசிடென்டோட கேர்ள் ஃபிரெண்ட். அவ வந்து ஹோரி கிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவா. ரெமியும் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஒருத்தி தான், இருந்தாலும் அவ ஒரு வேலையும் பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களோட வேலையெல்லாம் உன் மேல திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுதுல, வேணான்னு சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டோரு வந்து கேக்குறான். பிரசிடென்டோட வேலையை தான் நான் பாக்குறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. 3 பேரும் ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லிட்டு. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து போறா. அவ நல்லா தானே இருக்கா, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மியோமரம் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த ரெமின்ற பொண்ணு வந்து வேகமா ஓடி வந்து மியோமரம்ல முட்டிடுவா. டே லூசு பையில, ஒழுங்கா பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து திட்டிட்டு இருப்பா. நான் பாட்டுட்டு சிவனே நின்னுட்டு இருந்தேன், வந்து முட்டிட்டு என்ன பேச்சு பேசுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ரெமி இவன் சொன்னது எதுவுமே கண்டுக்காம கீழே வந்து எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு, ஐயோ லேட்டா பண்ண அந்த சாக்கரை வர திட்டுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்ஸை வந்து எடுத்துட்டு ஓடுறா. ரெமி வந்து ஒரு ரிப்போர்ட்டை விட்டு போயிட்டா. இந்தாம ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியோமரை வந்து கூப்பிடுறான். அதை கேட்ட ரெமி வந்து சொல்லுவா, அது என்னவா இருந்தாலும் முக்கியமான விஷயமா இருக்காது, குப்பை தொட்டில போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. நான் என்ன பேச வரேன் கூட கேட்காம இப்படி ஓட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மியோமரை வந்து யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல்ல கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு மியோமரை வந்து கேக்குறான். யுமி வந்து சொல்லுவா, நல்ல வேளை நீ வந்துட்டு ஹோரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவள ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கவங்க எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் வந்து சொல்றான். ஹோரி வந்து சொல்ற, நேத்து நீ கொடுத்த எல்லா பேப்பரையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன், ரெமி கிட்ட வேணா கேளுன்னு சொல்லிட்டு. அப்படி நீ திருப்பி கொடுத்திருந்தா அந்த பாட்ஸ்ல அந்த பேப்பர் இருந்திருக்கும்ல, அது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் வந்து கேக்குறான். ஒழுங்கா நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் வந்து சொல்றான். வாய முறா கிறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோரு வந்து கத்துவான். அவளை விடுங்க, எல்லா ரிப்போர்ட்டும் அவ ரெமி கிட்ட கொடுத்துட்டா, நேத்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யுமி வந்து சொல்லுவா. மியோமோரோ வந்து அவனோட பேக்கையும் அவனோட கண்ணாடியும் டோரு கிட்ட கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம் இதை புடிச்சுக்கோ நான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த பிரசிடென்ட் கிட்ட போறான். உனக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் வந்து கேக்குறான். ஒரே நிமிஷம் தான் வேணும் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைய புடிச்சு இழுத்து அவன் தலையிலேயே ஒரு முட்டு முட்டுறான். அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரி வந்து கேக்குறா. என் செல்லத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெமி வந்து அவனை புடிச்சு இழுக்கிறா. சாக்குரா வந்து, அண்ணா வயலன்ஸ்லாம் வேணாம்னா நம்ம சைலண்டா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த ரிப்போர்ட்டை தாண்டா நீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுறான். ஆமா இதான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குரா வந்து சொல்றா. நேத்து காரிடார்ல ரெமி வந்து இதை விட்டு போயிட்டா, இந்தாமா ரெமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன், இது குப்பத்தொட்டில போட்டுருன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் அப்பெல்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெமி வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறா. அப்புறம் தான் அவளுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஆமாப்பா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. பிரசிடென்டும் சாக்குறாவும் அடியே ரெமி அப்படின்னு சொல்லிட்டு அவளை டெரரா பாக்குறாங்க. ரெமி வந்து குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு மன்னிச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. அதுக்கப்புறம் 3 பேரும் ஹோரி கிட்ட சாரி கேட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா நான் அழுதுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து நினைக்கிறா. கரெக்டான டைம்ல வந்து என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி மியோமோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியோமர் வந்து சொல்லுவா. டோரு வந்து கேக்குறா, நீ தானே அந்த ரிப்போர்ட் வச்சிருந்த, அப்புறம் எதுக்கு அந்த பிரசிடென்ட போட்டு அடிச்சேன்னு. அடிச்சிருக்க வேண்டாம் தான், இருந்தாலும் எனக்கு அவனை பார்த்தாலே காண்டாவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. மியோமர் வந்து கேக்குறான், அவன் சொல்ற எல்லா வேலையும் நீ எதுக்கு செஞ்சுட்டு இருக்க, அவன் ஏதாச்சும் உன்னை பிளாக்மெயில் பண்றான். நானு அப்படிலாம் எதுவும் இல்ல, ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரொம்ப பிஸியா இருக்கும்ல, அதனால நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறம் தான் உண்மையான பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து மிடில் ஸ்கூல் வரைக்குமே அவனை போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ணிருக்கா. என்ன உன்னோட நாய் மாதிரி நடத்துறல, ஹை ஸ்கூல் போனவனே உனக்கு இருக்குடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ, நீ எப்படி இப்ப என்ன டார்ச்சர் பண்றியோ அதே மாதிரி உன் ஹைஸ்கூல்ல டார்ச்சர் பண்ண வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சின்ன வயசுல இருந்து நீ என்ன புள்ளி பண்ண விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்றவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். போடா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம 2 பேரும் எதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. அடக்கடவுளே, பச்சை பிள்ளைய போய் இப்படி டார்ச்சர் பண்ணிருக்காளே, அவன் இப்படி பண்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, பிரசிடென்ட் வந்து லாக்கர் கிட்ட நின்னுட்டு இருக்கான். அப்ப மியோமர வந்து, என்னடா பிரசிடென்ட் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பிரசிடென்ட் அவனை பார்த்து பயந்துட்டு குட் மார்னிங் சார்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கட் பண்ணா மியமோருவும் டோருவும் டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஹோரிக்கு என்ன கிஃப்ட் தரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்க 2 பேரும் 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க அத பத்தி. இவங்க விளையாடுறத பாக்குற பசங்களே டயர்டாயி பாத்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க என்ன கிஃப்ட் வாங்கி தர போறாங்கன்னு சொல்லிட்டு முடிவே பண்ணல. மியமோரா வீட்ல உட்காந்துட்டு ஹோரியோட பர்த்டேவை கேலண்டர் மார்க் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தருதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோரியோட வீட்ல காமிக்கிறாங்க. ஹோரியோ அவங்க தம்பியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்பிரிங் பிரேக் ஆரம்பிச்சிச்சு. என்னோட அண்ணன் வந்து என்ன பார்க்க வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது எனக்கு சரியா தெரியல சொட்டா, வந்தாலும் வரலனாலும் அது அவனோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. நீங்க கிராஜுவேஷன் ஆன அப்புறம் பெரிய அண்ணன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சொட்டா வந்து கேக்குறான். ஹோரி வந்து யோசிக்கிறா, ஒருவேளை அவன் வராம விட்டுருவானோ, அண்ணா நம்ம வீட்டுக்கு வரதை விட்டுட்டானா நீ சோகமா இருப்பியா, எனக்கு ரொம்பவே சோகமா இருக்கும்னு சொல்லிட்டு சோட்டா வந்து சொல்லுவான். ஹோரி வந்து மியோமோரை பத்தி யோசிச்சுட்டு எனக்கும் தான் ரொம்பவே சோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கட் பண்ணா ஹோரியோட பர்த்டே வந்து காட்டுறாங்க. சோட்டா வந்து ஹோரிய கையால வரைஞ்சிருக்கா. அந்த கிஃப்ட் வந்து ஹோரி கிட்ட தரான். என் பர்த்டே ஸ்பிரிங் பிரேக்ல வரதுனால என் பர்த்டேவே மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹோரி வந்து சொல்லுவா. மியோமோரை வந்து அவனோட கிஃப்ட் கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவ அதை பிரிச்சு பார்த்துட்டு இப்ப ட்ரெண்ட்ல இருக்க பாப் சாங்கோட சிடியா என் வயசுல இருக்க பசங்க எல்லாம் இதனை கேட்டுட்டு இருக்காங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கிஃப்ட்டுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஹோரி வந்து யோசிக்கிறா, ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, நான் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கும் சொல்லல, ஆனா வாங்கி கொடுத்துட்டான். ஸ்பிரிங் பிரேக் இதோட முடிவுக்கு வருது. இவங்க 3rd இயர் போறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.